தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரையும் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறது நவகிரகங்களில் ஆடம்பரமான கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுக்கிர பகவான். ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு செல்வம், செழிப்பு, ஆடம்பரம், சொகுசு, இந்த காதல், காமம் இது எல்லாமே நிறைந்து கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ இந்த காலத்தில் அதுதானே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படின்னா, நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணுங்க, என்னை 4 பேர் மதிக்கணும், நிறைய சொத்து சுகத்தோடு ஆடம்பரமாக இருக்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவும் கூட. இந்த மாதத்துக்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றவர் சுக்கிர பகவான். இவர் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் அவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சுக்கிரன் உச்சமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா லக்ஸுரியஸ் லைஃப்பும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா கிரகங்களுடைய மாற்றமும் அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே போல் நவகிரகங்களில் சுக்கிர பகவான் இடமாற்றங்கிறது 12 ராசிகளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது அவருடைய சொந்தமான ராசியாக அது பார்க்கப்படுகிறது. இந்த சுக்கிரன் வரும் மார்ச் 7ஆம் தேதி அன்று சனி பகவான் ராசியான கும்பராசியில் நுழைகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் கும்பராசியில் நுழையக்கூடிய விஷயங்களாக இந்த பயிற்சியானது பார்க்கப்படுகிறது. சனி சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்து பயணிக்கிறார். வரும் மார்ச் 30ஆம் தேதி வரை இதே ராசியில் பயணம் செய்வார் சனி மற்றும் சுக்கிரன். இதனால் ஒன்று சேர்க்கக்கூடிய காலகட்டம் இது அனைத்தும் ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பற்றின விரிவான காணொளி அப்படின்னு இதை சொல்லலாம். சுக்கிரன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வகையான சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நம்மளை எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா நல்ல ஒரு அந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த அதிர்ஷ்டத்தை தான் நம்ம மேக்சிமம் லக்கை தான் நம்புகிறோம். நிறைய பேர் உழைக்கிறோம். உழைப்புக்கு தகுந்த பலன் எங்கே கொடுக்கும்? அதுக்கு ரிசல்ட் கொடுத்தா தான் கண்டிப்பாக அது முழுமையாகப்படும். அந்த ரிசல்ட் சுக்கிர பகவான் தான் கொடுப்பார். இந்த சுகபோக வாழ்க்கையை அருளும் சுக்கிரன் மார்ச் மாதம் 2 முறை பெயர்ச்சியாகி இருக்கிறார். அதனால் அதிர்ஷ்டம், நிதி ஆதாயம், பதவி உயர்வு, மகிழ்ச்சியான வாழ்க்கையினை அனைத்தும் அனுபவிக்க போகும் ராசிகள் எவை அப்படிங்கிறத பற்றி முழு காணொளி. மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் சுக்கிரன் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார். அந்த மார்ச் மாதம் கடைசி நாளில் மீனத்துக்கு செல்வார். மார்ச் 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்லும் சுக்கிரன் மார்ச் 31ஆம் தேதி அன்று மீனத்துக்கு செல்கிறார். இந்த மீன ராசியில் பிரவேசிக்கும் போது தான் அங்கே ஏற்கனவே சூரியனுடன் அவர் இணைகிறார். அதனால் பொதுவாக அனைவருக்குமே சுபபலன்கள் கிடைக்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க கொடுக்க போகின்றேன். இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர்த்துக்கு. ஒருவர் ஜாதகத்தில் நவகிரகங்களின் கூட்டத்தின் சஞ்சாரத்தை வைத்து ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை எப்படி நடைபெறும்? சுக்கிரன் கலத்தரகாரகன், இல்லற வாழ்வை குறைவன். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நல்ல யோக அமைச்சுடன் இருப்பது ஒரு அவசியம். சனியோடு சேர்ந்து சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தையும் தரப்போகிறார். துலாம் ராசிக்காரங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியுடன் இணையிறது நல்ல வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சனியுடன் சுக்கிரன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம், யோகம். பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரக்கூடிய காலகட்டம். பொருளாதாரம் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஏன்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குது இல்லையா சுக்கிரன். அப்படிங்கும்போது நல்ல பலன்களை ஈட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். பூர்வ புண்ணியத்தில் இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருங்க, எங்கள் குலதெய்வ வழிபாடே செய்யலைங்க அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி புத்திர பாக்கியமே இல்லைங்க, புத்திர தோஷம் மாதிரி குழந்தை IVF ஃபெர்டிலிட்டி எல்லாமே இப்போ யூஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக அது கிடைக்கல
அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு லெவலுக்கு இப்போ போகும். உங்களுடைய எல்லா விஷயமும் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் உங்கள் ஸ்டேட்டஸும் அமையும். அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இப்போது ரொம்ப ரெஸ்பெக்ட் ரெகக்னிஷனோட மேலே உயரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கும். சமாதானமாக போயிடுவீங்க 2 பேருமே அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம். அது மாதிரி புத்தி சுவாதிக்குமே இல்லாமல் புத்தி கூர்மையினால் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். ஏதோ மனசுக்கு பிடிக்காத ஒரு அறிவுக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாம் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. அது இப்போல்லாம் சரியாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிறது இல்லாமல் பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இப்போ உங்களுக்கு அமையும். உங்கள் பெற்றோர்கள்னால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போது அவங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு சில தெம்பு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், வாழ்க்கை துணையினால் உங்கள் மீது காதல் மழை பொழியக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ரொப்போஸே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொப்போசல் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். மேரேஜ் பண்ணவங்களும் தன்னுடைய மனைவியை ரொம்ப நல்ல வகையில் விரும்பி தன்னுடைய துணை அப்படிங்கிறத புரிஞ்சு கொண்டு அவங்க மேலே அன்பு பாசம் அப்படிங்கிறத அதிகமாக காட்டுவாங்க. 2வது திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போ 2வது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அந்த வாய்ப்பினால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இது வரைக்கும் திருமணமே ஆகாமல் இருக்குங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரன் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய கர்மா அப்படிங்கிறது நல்ல வகையில் பயன்படுத்துவீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு சில சரியான சூழ்நிலையில் சரியான இடர்பாடுகள் கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்த அந்த பிரச்சனைகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீர்கள். இந்த 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 11ஆம் இடத்து காரகத்துவம் எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி லாபங்கள் தொழிலில் அதிகரிக்கக்கூடும். மிரட்சியான லாபம் கிடைக்கும். என்னங்க மிரட்சியான லாபம்னா என்ன? சில பேர் மறண்டு போவாங்க. ஐயோ எனக்கே இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சனியுடன் இணையறதுனால ஒரு சில தங்கு தடைகள் இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுடைய மாற்றங்கள் உருவாகி மிகப்பெரிய முன்னேற்றத்தை அது கொடுக்க வல்லது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த வளர்ச்சி மிகப்பெரிய தூண்டுதலாக மற்றவர்களுக்கும் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இன்ப சுற்றுலாக சென்று வரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். சில பேர்த்துக்கு எக்ஸாம் டைமாக இருக்கிறதுனால எக்ஸாம் டைமில் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நூதன முறையில் டெக்னிக்கல் லெவலில் எந்தெந்த டெக்னிக்ஸ் ஹேண்டில் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ புரிய வரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நடக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களை வழிபாடாக சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று மல்லிகைப்பூவோ இல்லை தாமரையோ சாற்றி வருவது, உங்களுடைய சுக்கிர ஹோரையில் வெள்ளிக்கிழமை சென்று வருவது அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பிரம்மன் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.